பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை அருகே போலீசார் முன்னிலையில் கொலை முயற்சி சம்பவமானது நடைபெற்றது. சுங்கசாவடி தடுப்பை உடைத்து கொலை கும்பலானது தப்பி சென்ற காட்சியும் தற்போது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் துரைசாமி. வணக்கம் துரைசாமி, விவரம். மதுரையைச் சேர்ந்த காளி என்கின்ற வெள்ளக்காளி மதுரை புறப்பல ரவுடி இவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளது. புலச்சரியில் இருந்த காளி வழக்கு சம்பந்தமா புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சென்னை பெருநகர் ஆயுதப்படை காவலர்கள் மீண்டும் சென்னைக்கு அழைத்து செல்லும் போது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை திருமாந்துறை சின்னாறு பகுதியில் உள்ள உணவகத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு உணவு அருந்தும் பொழுது அடையாளம் தெரியாத சுமார் 15 நபர்கள் 2 கார்களில் வந்து நாட்டு வெடிகுண்டு வீசி காளி என்கின்ற வெள்ளைக்காளியை கொலை முயற்சி செய்தனர். இது தொடர்பாக இந்த சம்பவத்தில் 2 காவலர்கள் படுகாயம் அடைந்தனர். அவர்கள் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது ஒரு சிசிடிவி புட்டேஜ் வந்து வெளியாகி உள்ளது. 2 கார்களில் வரும் மர்ம நபர்கள் வந்து செல்லும் காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. இந்த மர்ம நபர்கள் தாக்கியதாக கூறப்படும் மர்ம நபர்கள், வெடிகுண்டு வீசப்பட்ட மர்ம நபர்கள் இந்த காரில் தான் வந்தார்களா என்று உறுதியாக தெரியாத நிலையில் தற்போது ஒரு காரின் சிசிடிவி புட்டேஜ் வெளியே வந்துள்ளது. இது தொடர்பாக இந்த சிசிடிவி புட்டேஜை கைப்பற்றி போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். இதற்கிடையில் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் காவலர்களை பார்வையிட வந்த திருச்சி மண்டல ஐஜி 5 தனிப்படைகள் அமைத்து இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடி வருவதாகவே தெரிவித்துள்ளார். இந்த சிசிடிவி புட்டேஜையும் காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றவாளி அவர்கள் நிறைய வழக்குகள் இருக்குது. அதில் வந்து ஆயுதம் தாங்கிய போலீஸ் ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் அடிப்படையில் அவருக்கு தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஆயுதம் தாங்கிய காவலர்கள் எஸ்ஐ தலைமையில் பாதுகாப்புக்கு போயிட்டு இருந்தாங்க. போகிற இடத்துல சாப்பிட்றதுக்கு இருந்த இடத்துல ஒரு 2 வண்டியில் அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து அந்த வெள்ளைக்காளியை அட்டாக் பண்ணுறதுக்காக நாட்டு வெடிகுண்டை வீசி ட்ரை பண்ணும்போது அந்த எஸ்கார்டு போலீஸ் ரொம்ப தைரியமாக பயப்படாமல் வந்து அந்த சம்பவத்தை தடுத்து எஸ்ஐ அவர் கையில் இருந்த துப்பாக்கியால் வந்து அக்யூஸ்டை நோக்கி சுட்டிருக்கிறாரு. போலீஸ் சுட்ட உடனே எஸ்கேப் ஆகிருக்காங்க. இப்போ அவங்கள தேடுறதுக்காக 5 தனிப்படைகள் நம்ம போட்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரமாக அவங்களை கைது செய்யும் சார். மத்திய மண்டலத்தில் அதிகரிச்சு வருது சார் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தொடர்ந்து சார். ஓகே எங்கே போடாமல் நீ பிடிச்சிட்டு இருக்கு வேண்டாம் இது கூட ஓகே சார் சொல்லுங்கள். திண்டுக்கல் சப்ஜெயிலிருந்து சென்னைக்கு எஸ்கார்ட் போயிட்டு இருந்த அந்த வெள்ளக்காளி என்ற ஒரு குற்றவாளி அவர்கள் நிறைய வழக்குகள் இருக்குது. அதில் வந்து ஆயுதம் தாங்கிய போலீஸ் ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் அடிப்படையில் அவருக்கு தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஆயுதம் தாங்கிய காவலர்கள் எஸ்ஐ தலைமையில் பாதுகாப்புக்கு போயிட்டு இருந்தாங்க. போகிற இடத்துல சாப்பிட்றதுக்கு இருந்த இடத்துல ஒரு 2 வண்டியில் அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து அந்த வெள்ளைக்காளியை அட்டாக் பண்ணுறதுக்காக நாட்டு வெடிகுண்டை வீசி ட்ரை பண்ணும்போது அந்த எஸ்கார்டு போலீஸ் ரொம்ப தைரியமாக பயப்படாமல் வந்து அந்த சம்பவத்தை தடுத்து எஸ்ஐ அவர் கையில் இருந்த துப்பாக்கியால் வந்து அக்யூஸ்டை நோக்கி சுட்டிருக்கிறாரு. போலீஸ் சுட்ட உடனே எஸ்கேப் ஆகிருக்காங்க. இப்போ அவங்கள தேடுறதுக்காக 5 தனிப்படைகள் நம்ம போட்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரமாக அவங்களை கைது செய்யும் சார். மத்திய மண்டலத்தில் அதிகரிச்சு வருது சார் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தொடர்ந்து